வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் டிஎன்பிசி ரயில்வேஸ் ரெண்டு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க வகையில் தான் வந்து மேக்ஸ் ப்ராக்டிஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் P is to Q is equal to 5:2, then 2P minus 3Q is to 3P minus 5Q is equal to 5:6, 2:7, 4:5 and 3:4. So first நமக்கு given அப்படின்னு பார்த்தோம்னா P, அதாவது P is to Q P by Q ன்னு கூட எழுதிக்கலாம். and 5/2. அப்போ நான் என்ன பண்ணலாம், Pங்கிற வேல்யூவை 5ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம், Qங்கிற வேல்யூவை 2ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 2P minus 3Q is to 3P minus 5Q. So 2 into 5 minus 3 into 2 is to 3 into 5 minus 5 into 2 and 10 minus 6 வரும் 4, 15 minus 10 5. So answer 4:5. What will be the compound interest on the sum of rupees 1200 for 2 years at the rate of 20% per annum when the interest is compounded yearly? So CI வந்து annually தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நமக்கு பிரின்சிபல் பார்த்தோம்னா 1200, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து 20%. ஸோ இந்த 20% அப்படிங்கிறது 1/5 வருங்களா. அப்போ 5 அப்படிங்கிறது என்னோட பிரின்சிபல் அண்ட் 6 அப்படிங்கிறது என்னோட அமௌண்ட். இங்கே 2 வருஷத்துக்கு தான் எனக்கான வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 5, 6, 25, 36. ஸோ 25 அப்படிங்கிறது என்னோட பிரின்சிபல் அண்ட் 36 அப்படிங்கிறது என்னோட அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ இங்கே எனக்கு கேட்டிருக்கிறது பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, எவ்வளோ வட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட பிரின்சிபலாக நான் 25 அஷ்யூம் பண்ணியிருக்கேனா. ஸோ அப்போ 1200/25 இன்ட்டு டிஃப்ரென்ஸ் 36 minus 25 அப்படிங்கிறது 11. அப்போ என்னோட 11 அப்படிங்கிறது என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 11 ஈக்குவல் டு, இதை நான் 12 into 100 வச்சுக்கிறேன், by 4 வரும், அண்ட் 48 into 11 அண்ட் 528 என்னோட ஆன்சர். கிளியர்? ஸோ அப்போ என்னோட வட்டிங்கிறது வந்து 528 ரூபாய். ஆப்ஷன் டி என்னோட கரெக்டான ஆன்சர். அடுத்து, the simple interest on a sum is equal to the sum itself while the rate is same as the number of years for which it is invested. The number of years is equal to 5, 10, 8, 1. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சம்மும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அது எப்போ அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, வைல் என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் ஈக்குவலாக இருக்கும் சமயத்தில். ஸோ என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா SI PNR/100. என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சம் பிரின்சிபலும் சேம். அப்போ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை Pன்னு வச்சுக்கிறேன். ஸோ P ஈக்குவல் டு P இன்ட்டு இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ N என்னோட ஃபார்முலாவில் வரணும். ஓகேங்களா? நான் இங்கே N ஈக்குவல் டு ஆராகவும் எடுத்துக்கலாம், இல்லை R ஈக்குவல் டு N-ஆகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பிளேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் P ஈக்குவல் டு P இன்ட்டு R இன்ட்டு R, அதாவது என்ன நான் ஆராகவும் எடுத்துக்கலாம்,
ஆர் ஈக்குவல் டு என்னாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பட் நான் இங்கே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் என்னோட அன்னோன் பிளேஸில் இருக்க வேண்டும். அப்போ n இன்ட்டு n பை 100. ஓகேங்களா, பிபி கேன்சல் ஆகுது, n ஸ்கொயர் பை 100 வரும். அண்ட் n ஈக்குவல் டு 10. So n square equal to 100 and n equal to 10 years. என்னோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10 வருஷம். நான் 10 வருஷம் ஒரு குறிப்பிட்ட சம்மை இன்வெஸ்ட் பண்ணனா, அதே மாதிரி என்னோட இன்ட்ரெஸ்ட்டும் 10% இருந்ததுன்னா என்னோட பிரின்சிபலும் என்னோட எஸ்ஐயும் சேமாக இருக்கும். அடுத்து, by selling an article for 320 rupees, a man incurs a loss 20%. What should be the selling price of the article to gain 20%? ஒரு ஆர்டிக்கிளோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 320 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆர்டிக்கலை ஃபஸ்ட்டு 320 ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது அவனுக்கு 20% லாஸ் ஏற்படுது. அப்போ 100/80. அண்ட் இந்த லாஸ்லேருந்து நம்ம அடுத்த கண்டிஷன் பார்த்தோம்னா, அந்த ஆர்டிக்கலை நான் 20% கெயின் ப்ராஃபிட்டில் வித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 120/100. ஓகேங்களா, ஸோ 100 கேன்சல் அண்ட் 4 6, ஸோ 480 அண்ட் 480 என்னோட ஆன்சர். 80 into 6 அப்படிங்கிறது 480. அப்போ 20% ப்ராஃபிட்டில் அந்த ஆர்டிக்கிளோட விலை 480 rupees. ஒரு வேளை நான் காஸ்ட் ப்ரைஸை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேருந்து நான் காஸ்ட் ப்ரைஸை தெரிஞ்சுக்க முடியும். 320 into 100/80. இங்கே என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வரும். காஸ்ட் ப்ரைஸோட நான் ப்ராஃபிட் ஆட் பண்ண 120 into 100 நான் போடுறேன். அதுதான் சிங்கிள் ஸ்டெப்லேயே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, the ratio of monthly incomes of Pavan and Sunil is 4:3. The ratio of their monthly expenditure is 3:2. If Pavan and Sunil save rupees 4,000 and 6,000 respectively per month, then what is the sum of their monthly incomes? இங்க ரெண்டு பேரை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பவன், இன்னொருத்தர் சுனில். இவங்களோட மந்த்லி இன்கம் அப்படிங்கிறதுனா 4:3. அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ செலவு பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 3:2 ரேஷியோவில் இருக்குது. அண்ட் இவங்களோட சேவிங்ஸ் ரேஷியோவில் கொடுக்காம அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பவனோட சேவிங் அப்படின்னு பார்த்தோம்னா 4000, சுனிலோட சேவிங் பார்த்தோம்னா 6000. இப்போ ஒருத்தரோட இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்களா, ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு சேவிங்ஸ். இங்கே நான் இன்கம் வேல்யூஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூஸை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ 4x பவனுக்கு மட்டும், ஓகேங்களா, 4x minus 3y equal to 4,000 and 3x minus 2y equal to 6,000. This is equation number 1 and equation number 2. So 1 into 3, 2 into 2. இங்க நான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மந்த்லி இன்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எதை கண்டுபிடிச்சாலும் எக்ஸுங்கிற வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷனும் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி தான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒய்யை கேன்சல் பண்ணேன்னா எனக்கான எக்ஸ் வேல்யூ கிடச்சிருமா, அப்போ என்னோட மந்த்லி இன்கம் தெரிஞ்சிடும். ஸோ இன்டூ 3ன்னு பண்ணும்போது 12x minus 6y equal to 12,000 and then 6x minus 6y, oops, sorry, into 2, ஓகேங்களா, 8x minus 6y equal to 8,000 and into 3
9x minus 6y equal to 3 into 6 18,000 and then minus plus minus. So எனக்கான y variable கட் ஆயிடுச்சு and x equal to minus minus cancel ஆயிடுங்க ஓகேங்களா. x is equal to 10,000. என்னோட x value income value அப்படிங்கிறது வந்து 10,000. ஸோ டோட்டல் ரேஷியோ ஆஃப் இன்கம் தான், அதாவது வாட் இஸ் த சம் ஆஃப் தேர் இன்கம், ரெண்டு பேரோட சம் ஆஃப் தேர் இன்கம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 7. ஸோ 7 into 10,000 ஈக்குவல் டு அவங்களோட டோட்டல் இன்கம், ரெண்டு பேரோட இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா 70,000 ரூபா. கிளியர்? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ.